மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துவிடலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளர் மதியழகன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதியழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாள்தோறும் 30 கிராமங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்து வரும் அவர் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்துள்ளார். அந்த வகையில் மேட்டுப்பொலியூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மதியழகன் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என கூறிய பழனிசாமி தற்போது 2000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார் என விமர்சித்தார். அவர் செய்த பணிக்கு நாம கைமாறாக அவர் இந்த நேரத்தில் தேர்தல் நிற்கிற போது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதல்வராக வேண்டும். அவர் வந்தாதான் அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால அவரை வரவேற்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. நான் உங்க வீட்டு பிள்ளையா பாரு, எங்க அண்ணன்மாரெல்லாம் நிக்கிறாங்க. அதை ரொம்ப மிரட்டுவார் எங்க மாதவ அண்ணன்.